இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜோட வெற்றி தோல்வி படங்களை பற்றி தான். என்னன்னா, நாளைக்கு இந்நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்ரோ படம் நடிப்பினகன் சூர்யாவோட அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்க போது அது வெற்றியா தோல்வியா அப்படிங்கிற அந்த சஸ்பென்ஸ் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் கார்த்திக் சுப்புராஜோட வெற்றி தோல்வி படங்களை பற்றின ஒரு அலசலை பார்த்துருவோம். அவருடைய முதல் படம் பீட்சா, மக்கள் சொல்லன் விஜய் சேதுபதிக்கு பிரேக் கொடுத்த படம். அதுதான் ஹீரோவாக அவர் நடித்த முதல் படம், மிகப்பெரிய வெற்றி படைஞ்சது. அதே மாதிரி நம்ம கார்த்திக் சுப்புராஜ் இரண்டாவதாக எடுத்த படம் தான் ஜிகர்தண்டா. சித்தார்த், பாபி சிம்மா 2 பேரை வச்சு எடுத்தார். அந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி. இன்னும் சொல்லப்போனால் தயாரிப்பாளருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன கையை கடிச்சிருக்குங்கிறாங்க. ஆனால் விமர்சன ரீதியாக அந்த படம் மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு படம் தான். ஆனால் 3வது படமான இறைவி, பீட்சா படத்தின் தயாரிப்பாளர் சிவி குமார் தான் தயாரிச்சிருந்தார். இந்த படம் ஒரு மோசமான தோல்வியை சந்திச்சுது. ஆனாலும் கூட பெண் உரிமையை, பெண் சுதந்திரத்தை, பெண்களின் விருப்பு வெறுப்பை கரெக்டாக அலசினார் கார்த்திக் சுப்புராஜ் அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் வந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே எஜே சூர்யாவுக்கு ஒரு ஹீரோவாக அந்த படம் மிகப்பெரிய ஒரு பிரேக்குன்னே சொல்லலாம். அவருக்கு அந்த படம் ஹிட்டு தான். பட் கார்த்திக் சுப்புராஜுக்கு அந்த படம் ஒரு தோல்வி படம் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்தது பிரபுதா வச்சு மெர்க்குரின்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் எடுத்தார். அது பெரிய அளவில் ஹிட்டும் ஆகலை, ஒரு மோசமான தோல்வி படம் கிடையாது. ஏன்னா அது பெருசாக லிஸ்ட்லேயே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டு, மொத்தமே ஒரு 5-6 கேரக்டர்ஸ் தான். அதால் பெரிய அளவில் அதை ஹிட் லிஸ்ட்லையும் சேர்த்த முடியாது, ஃப்ளாப் லிஸ்ட்லையும் சேர்த்த முடியாது. அதுக்கப்புறம் எடுத்த படம் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு எடுத்த பேட்டை. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மகத்தான ஃபேன் பாய் சம்பவமாக அந்த படம் அமைஞ்சுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கே அந்த படம் ஒரு கம்பேக்காக அமைஞ்சுது. வெறும் கம்பேக் கிடையாது, ஒரு பாட்ஷாலா பார்த்த மாதிரி, படையப்பால பார்த்த மாதிரி ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு ரஜினியை காட்டி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றார் கார்த்திக் சுப்புராஜ். ரஜினி ரசிகர்கள்லாம் கண்ணீரில் நெகிழ்ந்து போனார்கள். எங்கள் தலைவரை நாங்கள் பார்த்து இவ்வளவு வருஷம் ஆச்சு, இவ்வளவு எனர்ஜியா, அதற்கு நன்றி கார்த்திக் சுப்புராஜ்னு அவரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இது ஒரு பக்கம். ஆனால் அடுத்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷை வச்சு அவர் எடுத்த படம் தான் ஜகமே தந்திரம். மிகப்பெரிய ஒரு தோல்வி படம், அட்டர் ஃப்ளாப் படம். எல்லாம் கழுவி ஊற்றுனாங்க, உட்காரவே முடியல அப்படின்னு. இத்தனைக்கு ஓடிடி ரிலீஸ் ஆச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சியான் விக்ரம் வச்சு மகான் படத்துதாரு. ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக ஒரு அருமையான திரைப்படம் அமைஞ்சுது. விக்ரமுக்கும் சரி, கார்த்திக் சுப்புராஜும் சரி, ஒரு மகத்தான ஒரு நல்ல படமாக அமைஞ்சுது. ஆனால் துரதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா ஓடிடி தான் ரிலீஸ் பண்ணாங்க, தியேட்டர் ரிலீஸ் பண்ணவில்லை. தியேட்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தால் அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும், ஒரு நல்ல படமும் பேர் எடுத்துக்கும், ஜிகர்தண்டா மாதிரின்னு வச்சுங்களேன். ஆனால் அது மிஸ் ஆகிடுச்சு. ஆனாலும் கார்த்திக் சுப்புராஜுக்கு இந்த படம் வெற்றி படம் தான். அதுக்கப்புறம் நம்ம ராகவா லாரன்ஸ், எஜே சூர்யா வச்சு அவர் எடுத்த படம் தான் ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ். இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ 2023 தீபாவளி ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வெற்றியை கொடுத்துச்சு. ஸோ இதுதான் கார்த்திக் சுப்புராஜோட வெற்றி தோல்வி படங்களின் பட்டியல். ஸோ இதில் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தா அது என்ன படங்கிறத சொல்லுங்கள், மாற்றுக்கருத்து தான் சொல்லுங்கள், பொறுத்து பார்ப்போம். நாளைக்கு இந்நேரம் நம்ம கார்த்திக் சுப்புராஜ் சூர்யா இணைந்த ரெட்ரோ படம் அவருக்கு வெற்றி படமா இல்லை தோல்வி படமா அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்குவோம்.